முதல்ல வாழைத்தண்டை எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை வாங்குனீங்கன்னா உள்ள வந்து செத பகுதி இருக்கும், வெளியே வந்து தோல் பகுதி இருக்கும். அந்த தோல் பகுதி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உள்ள இருக்க அந்த செத பகுதி தான் யூஸ் பண்ணணும். முதல்ல அந்த தோலை வந்து எப்படி நீக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கத்தியை வச்சு இது மாதிரி லைட்டா கீறி விடணும். அந்த தோல் மேல கீறி விட்டுட்டு கத்தியை வச்சு லைட்டா இது மாதிரி நீக்கினீங்கன்னா அந்த தோல் வந்து தனியே பிரிஞ்சு வந்துடும். இது மாதிரி அந்த தோல் பகுதி வந்து நீக்கின பிறகு உள்ள வந்து அந்த தண்டு மட்டும் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும் தோலெல்லாம் நீக்கின பிறகு. இதை வந்து இப்போ ரவுண்டா இது மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன் மீடியம் சைஸ்ல. எப்பவுமே வாழைத்தண்டை வாங்கினீங்கன்னா மேல் தண்டா இருந்துச்சுன்னா அதுல வந்து நார் தன்மை கம்மியா இருக்கும், அடித்தண்டா இருந்துச்சுன்னா நார் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நம்ம குட்டி குட்டியா கட் பண்ண அந்த தண்டுகள் நடுவுல பாத்தீங்கன்னா இது மாதிரி நார்கள் இருக்கும். அந்த நார்கள் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது மாதிரி கையால வச்சு வச்சு அந்த நார்கள் எல்லாமே எடுத்துடணும். நாரெல்லாம் எடுத்த பிறகு மீடியம் சைஸ் துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண துண்டுகள் எல்லாம் சுத்தமான தண்ணியில போட்டுறேன். எதுக்காக அது மாதிரி போடுறேன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் வாழைத்தண்டு வந்து கருத்து போகாம இருக்கும். சில பேர் வந்து மோர்ல போட்டு வைப்பாங்க. அப்படி போட்டு வச்சாலும் வாழைத்தண்டு வந்து கருத்து போகாது. இப்போ இந்த வாழைத்தண்டை குக்கர்ல போட்டுடுறேன். மொத்தமா இது 1 கப் அளவு கட் பண்ண வாழைத்தண்டுக்கு 500 ml தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்த பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா பழுத்த தக்காளி 1 சேர்க்கிறேன். அந்த சூப்புக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தா நல்லா இருக்கும். குக்கரை வந்து மூடிட்டு விசில் போட்டு மொத்தமா 3 விசில் விடணும் மிதமான தீயில. நீங்க வெறும் தண்ணியிலே இந்த வாழைத்தண்டை வேக வச்சீங்கன்னா டைம் வந்து உங்களுக்கு அதிகமா எடுக்கும். இது மாதிரி குக்கர்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வெந்துடும். இது வேகிறதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கணும். கார்ன்ஃபிளவர் மாவை எதுக்காக சேர்க்கிறோம்னு பாத்தீங்கன்னா, சூப்பு வந்து நல்லா ஒரு திக்னஸ் வரும். அதுக்காக தான் சேர்க்கிறோம். உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். 3 விசில் வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர் எல்லாம் தானாவே ரிலீஸ் ஆன பிறகு வாழைத்தண்டை மட்டும் தனியா இது மாதிரி பிரிச்சு எடுத்துக்கணும். தனியா ஒரு கிணத்துல போட்டு இந்த வாழைத்தண்டை ஆற விட்டுறணும். இப்போ இந்த வாழைத்தண்டுல 1 டேபிள் ஸ்பூன் அளவு வாழைத்தண்டை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கிறேன் நானு. மீதி வாழைத்தண்டெல்லாம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஃபைன் பேஸ்டா. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த வாழைத்தண்டு வேகிறப்போ அதுல வந்து தண்ணி பதம் இருக்கனால அதுல தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததா அரைச்ச பிறகு இது மாதிரி வடிகட்டியில போட்டு இந்த வாழைத்தண்டை ஒரு ஸ்பூனை வச்சு அமுக்குனீங்கன்னா அந்த சாரெல்லாம் உங்களுக்கு தனியா இதுல கலெக்ட் ஆயிட்டு வந்துடும். இது கூடவே ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருந்த அந்த வாழைத்தண்டு தண்ணியும் இதுல சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதை கேஸ்ல மிதமான தீயில லைட்டா கொதிக்க விடணும். இது மாதிரி கொதி வந்த பிறகு தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் வாழைத்தண்டை இதுல சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டா கலக்கி விட்டுடணும். இது மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவை இதுல கலந்துடலாம். கலந்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துல இந்த சூப்பு வந்து திக்காயிடும். திக்கான பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியா கொத்தமல்லி சேர்த்துட்டீங்கன்னா சுவையான வாழைத்தண்டு சூப் வந்து ரெடி. இப்போ வாழைத்தண்டு சூப்பு பயன்கள் பார்க்கலாம். சிறுநீரகத்தை பெருக்கும், மலச்சிக்கலை போக்கும், சளியினால ஏற்படுற வறட்டு இருமலையும் இதுக்கு வந்து போக்கும். அடுத்ததா நரம்பு சோர்வையும் நீக்கும். கொஞ்சமா கார்ன் சிப்ஸை கையால நசுக்கிட்டு மேல தூவிட்டு குடிச்சிங்கன்னா ரோட்டு கடை வாழை சூப் வந்து ரெடி ஆயிடும். அதே டேஸ்ட்ல இருக்கும். நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.